கைனகோமேஷியா சர்ஜரியில போஸ்ட் ஆபரேட்டிவ் புரோட்டோகால்ஸ் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்றேன். இப்போ நம்ம கைனகோமேஷியா சர்ஜரி பண்ணியாச்சு. ஆன் டேபிளே சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்ப்ரஷன் கார்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. பேஷண்ட் ரூமுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது ஒரு 5 டேஸ்க்கு ஸ்வெல்லிங் எல்லாம் குறையறதுக்கு டேப்லெட்ஸ், ஆன்டிபயோட்டிக், பெயின் கில்லர் இதெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். இதுல என்னன்னா கம்ப்ரஷன் கார்மெண்ட்டை 48 ஹவர்ஸ்க்கு கழட்டாம போட்டுருக்கணும். இது எதுக்காகனா இப்ப நம்ம சர்ஜரி பண்ணி முடிக்கும் போது அந்த உள்ள ரத்த கசிவெல்லாம் இருந்ததுன்னா நம்ம ரத்த கசிவை நிறுத்திட்டு தான் நம்ம ஊண்ட க்ளோஸ் பண்ணிருப்போம். சம்டைம்ஸ் ஏதாவது இந்த ரத்த குழாயில ஃபார்ம் ஆன கிளாட்ஸ் டிஸ்லார்ஜ் ஆகி ஒரு வேளை ப்ளீட் ஆகுது அப்படின்னா அதை இந்த கம்ப்ரஷன் கார்மெண்ட் ப்ரிவென்ட் பண்ணும். ரொம்ப உள்ள ப்ளீட் ஆகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப எந்த இடத்துல நம்ம அடிபட்டாலும் சரி, ஆப்ரேட் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல வீக்கா வர்றது காமன். இப்ப நம்ம சர்ஜரி பண்ணி முடிச்சோம்னா அந்த இடத்துல வர்ற வீக்கத்தை இந்த கம்ப்ரஷன் கார்மெண்ட் கொடுக்கறது மூலியமா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் நம்ம இமீடியட்டா சர்ஜரி முடிஞ்சோம்னா கம்ப்ரஷன் கார்மெண்ட் கொடுக்குறோம். இந்த கம்ப்ரஷன் கார்மெண்ட்டை 48 ஹவர்ஸ்க்கு கழட்டாம போட்டுக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். இது நீங்க சர்ஜரி பண்ண அன்னைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன அப்புறம் 2 டேஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் 48 ஹவர்ஸ் கழிச்சு மறுபடியும் ஒரு ரிவ்யூ வர சொல்லுவோம். அந்த ரிவ்யூ வரும்போது மேஜர் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா, வேற ஏதாவது பிளட்ல ஏதாவது உள்ள கிளாட் ஆயிருக்கா, கிளாட் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கறது, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு சிம்பிளா ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே அவங்களுக்கு அந்த சிம்பிள் ட்ரெஸ்ஸிங்கே ரிமூவ் பண்ணிட்டு குடிச்சுக்க சொல்லுவோம். யூஸ்வலா கம்ப்ரஷன் கார்மெண்ட்டை ஒரு 1 வீக் to 10 டேஸ்க்கு மேக்ஸிமம் ஆஃப் ஹவர்ஸ், அதாவது 24 ஹவர்ஸ்மே போட்டிருந்தா கூட நல்லது. அதை ஃபாலோ பண்ணி வர்ற அடுத்த யூஸ்வலா கிரேட் 2 கைனகோமேஷியாவுக்கு கம்ப்ரஷன் கார்மெண்ட் 2 மந்த்ஸ் வரைக்கும் வேர் பண்ண சொல்லுவோம். கிரேட் 4 கைனகோமேஷியாவுக்கு அப் டு 3 மந்த்ஸ் வரைக்கும் வேர் பண்ண சொல்லுவோம். ஏன்னா ஸ்கின் கண்ட்ராக்ட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால 3 மந்த்ஸ் வரைக்கும் போட்டிருக்க சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் to 10 டேஸ் பீரியட்ல 24 ஹவர்ஸ் கம்ப்ரஷன் கார்மெண்ட் போட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணி வரனால மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு நேரம் போட முடியுதோ அந்த அளவுக்கு போட்டீங்கன்னா ரிசல்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா கிடைக்கும். தென் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸிங் வந்தாங்க, அவங்களுக்கு திருப்பி ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பார்த்துட்டு அனுப்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு மறுபடியும் பேஷண்ட்டை வர சொல்லி நம்ம சூச்சர் ரிமூவல் பண்ண தேவை இருக்கும். இப்போ தூரத்துல இருந்து வர பேஷண்ட்னா அவங்க சூச்சர் ரிமூவல் பண்ண வர தேவையில்லை, அவங்களுக்கு அப்சார்பல் சூச்சர்ஸ் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விசிட் பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு ஒரு தடவை வர சொல்லுவோம். அது எதுக்காகன்னா எப்படி செஸ்ட் நல்லா ஃபார்ம் ஆயிருக்கா, எந்த வீக்கமும் இல்லாம இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அவங்களோட கன்சர்ன் ஏதாவது இருக்கா, அதையெல்லாம் கேட்டுட்டு அதுல ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்காக தான் அந்த 1 மந்த் கழிச்சு ஒரு ஃபாலோ அப் வர சொல்றோம். இதே கிரேட் 4 கைனகோமேஷியா பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு தடவை 2 மாசம் கழிச்சு ஒரு தடவை ஒரு ஃபாலோ அப் வர சொல்லுவோம். இதுவும் எதுக்காகனா அவங்களுக்கு அந்த எக்ஸஸ் ஸ்கின் ரொம்ப இருக்கிறதுனால அது நல்லா கண்ட்ராக்ட் ஆகி உட்காந்துருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வர சொல்லுவோம். இல்ல ஃபர்தரா ஏதாவது ப்ரொசீஜர் தேவைப்படுதா, அவங்களுக்கு ஸ்கின் ரொம்ப எக்ஸஸா இருக்கு, நல்லா கண்ட்ராக்ட் ஆகி வரலன்னா அதுக்கு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கறத பத்தியும் ஒரு டிஸ்கஷனுக்காக தான் 2வது ஃபாலோ அப் வர சொல்லுவோம். அப்ப போஸ்ட் ஆபரேட்டிவா 2 நாள் கழிச்சு, அதாவது 48 ஹவர்ஸ்ல ஒரு விசிட் வரணும். அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு ஒரு விசிட் வரணும். அது எதுக்காகனா சூச்சர் ரிமூவலுக்கு. அதுக்கப்புறம் கிரேட் 2 கைனகோமேஷியானா 1 மந்த் கழிச்சு ஒரு ஃபாலோ அப் வந்தா போதும். அதே கிரேட் 3, 4 கைனகோமேஷியானா 2 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஃபாலோ அப் வர சொல்லுவோம். இது மட்டும் இல்லாம பேஷண்ட்டுக்கு உண்மையாவே கிரேட் 2 இருந்தாலும் சரி, 1 இருந்தாலும் சரி, எந்த கன்சர்ன் இருந்தாலும் எப்பனாலும் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. தேங்க்யூ.